نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இரண்டு கீராத்துடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலை செய்துவிட்டு நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு கீராத்துடைய நன்மை என்பது எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு கீராத்துடைய நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். ஒரு ஜனாசாவிலே தொழுகையிலே பங்கேற்று பின்பு அடக்க நிகழ்வு முடியும் வரை அதே இடத்திலிருந்து கலைந்து செல்லும் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு 2 கீராத்துடைய நன்மையை, அதாவது 2 உஹது மலையுடைய அளவுடைய நன்மை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்திலே பேசும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை முழுமையாக நுழைத்து கொள்ளுங்கள் என்று திருமறையிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சரிவர சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம்தான் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அழைப்பை கவனித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அழைப்பே வேறு ஒரு விதமாக இருக்கும். நம்பிக்கை கொண்ட மக்களே என்று அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களை முழுமையாக நுழைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்ட மக்களையே அல்லாஹ் அழைச்சி மீண்டும் நீ இஸ்லாத்தில் முழுமையாக நுழை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? மரணத்தை குறித்து நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்கிறது? ஏதோ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், தாய் தகப்பனாரை கவனிக்கிறோம், இன்ன பிற உறவுகளுக்கு அல்லது இன்ன பிற சொந்த பந்தங்களுக்கு நம்முடைய தேவையான அனைத்து விதமான கிரிகளும் செய்து கொடுக்கிறோம். அப்படியே மரணம் வரும் பொழுது சென்று விடுவோம் என்ற சிந்தனை இருந்தால் இந்த இடத்தில் நின்று அந்த சிந்தனை அடியோடு இதே இடத்திலே புதைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த மரணத்தை குறித்த சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால் வெறுமனே வார்த்தையாக மட்டுமே நம்மிடத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, திருமறை குர்ஆன் இந்த மரணத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய விதங்களை எடுத்து பார்த்தீர் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறானே, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம் என்று, அந்த செய்தி அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். திருமறையினுடைய வசனங்களை பாருங்கள். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அனைத்து ஆத்மாக்களும் கண்டிப்பாக இந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா வ யுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். இந்த மரணத்தை கண்டு நீங்கள் எங்கு விரண்டு ஓடினாலும் சரி, கண்டிப்பாக இந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் இந்த மரணத்தை பார்த்து குன்னூர்ல இருந்து மரணம் வந்துருமோன்னு சொல்லி வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்வதை கவனியுங்கள், இந்த மரணம் கண்டிப்பாக உங்களை சந்திக்கும். சந்திக்கும்னா நமக்கு எதிரில் இருக்குது என்று அல்லாஹ் பதிவிடக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். மரணத்தை குறித்த நம்முடைய பார்வைகளும் சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, வெறுமனே இந்த உலகத்தில் இந்த மரணம் என்பது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆசானாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ஸ்விரோதிக்கிரி ஹாதிமில்லதாக், உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் முறித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிற மரணத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உலகம் உலகம் என்று சொல்லி உலகத்தினுடைய ஆசாபாசத்திலே மூழ்கி கிடக்கிறீர்களா? இது மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இந்த மரணத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். மரணத்தை குறித்த சிந்தனை நம்முடைய கண் முன்னே ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்காக சண்டையை போட்டு தெருவிலே நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் திடீரென்று நாளை மரணத்தை சந்தித்து விட்டார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவருடைய தீதாரை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பேசி கொண்டிருப்போம்? நல்ல மனுஷியான 50 ரூபா 100 ரூபாய்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு திடீர்னு மரணம், என்னத்தை கொண்டு போக போறோம்? இது எது வரைக்கும் நிற்கும்? வெறும் வாய் வார்த்தையாக. ஆனால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு இதை வலியுறுத்தி சொல்லுகிறான் என்று சொன்னால், ஐனமா தகுனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, மரணம் வருது, நீ உறுதியான கோட்டையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் இந்த மரணம் உன்னை கண்டிப்பாக சந்திக்கும் என்று அல்லாஹ் தெளிவாக இன்னொரு வசனத்திலே பதிவிடக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நாம யோசிக்க வேண்டியதெல்லாம், மரணம் நம்மை சந்திப்பதற்கு முன்னால் நான் யார், நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை மறுபரிசீலனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எதுக்காக படைச்சா? இந்த உலகத்தை ஆண்டு அனுபவித்து
உலகத்தினுடைய எல்லா சுகபோக வாழ்க்கைகளும் நாம் ஈடுபட்டு அப்படி இருக்கணுங்கிறதுக்காகவா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது தெளிவாக திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நாம படைத்தது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றானே. யோசித்திருக்கிறோமா? நம்ம எதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், நாம என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? படைப்பினுடைய நோக்கத்தை மறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த துனியாவிலே நாம சைத்தானுடைய ஒரு நண்பர்களாக சொந்தங்களாக இன்றைக்கு மாறி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வியாபார முறை இன்ன பிற நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக எல்லா விதமான ஹராமும் நடக்கிறது. மரணம் என்ற சிந்தனையை தெளிவாக உள்ளத்திலே வைத்தால் இது போன்ற காரியங்கள் நடக்குமா நம்ம இடத்துல? அல்லாஹ் நம்மை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறான் அன்பானவர்களே. இந்த கேள்வி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், மரணத்தை ஏற்றிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். மரணத்தை ஏற்றுக்கிட்டோம், நம்முடைய அம்மையாருடைய ஜனாசாவை பார்த்தோம், அவருக்காக ஜனாசா தொழுகை தொழுவோம், எல்லா காரியங்களையும் செஞ்சோம்ல. இங்க இருக்கிற யார்ட்டையாவது கேட்போம், மௌத்து இருக்கா, என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு திருப்பி நம்மளை கேட்பாங்க. ஏன்? மரணத்தை இப்பதானே ஒரு மௌத்து அடக்கம் பண்ணிட்டு வரோம். மரணம் இருக்கு இருக்கு என்று பேசக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா அன்பானவர்களே? நஹ்னு கத்தர்னா பைனக்கும் மௌத், அடியானே நான் தான் உனக்கு மரணத்தை விதியாக்கி இருக்கிறேன், நான் தானே உனக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறேன். ஒமா நஹ்னு பி மஸ்பூகின், அதை நம்ம வெல்பவர் யாராவது இருக்கிறீங்களா? மரணத்தை கொடுத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தெளிவாக கேட்கிறான், நான் தான் உனக்கு மரணத்தை கொடுத்தேன். மரணத்திலிருந்து யாராவது உன்னை காப்பாற்றிட முடியுமா? எப்படி காப்பாற்ற முடியும்? உயிர் தொண்டைக்குழி அடைந்து நிற்கும் சக்கராத்துடைய அந்த நேரத்திலே யாராவது கொஞ்சம் தண்ணியை கொடுத்து நம்மளை காப்பாற்றிட முடியுமா? உலகத்திலே ஆண்டு அனுபவித்த அல்லது ஏழை பரம ஏழையாக இருந்து பிச்சைக்காரனாக இருந்து மரணித்த எல்லோரும் இதே மையவாடியில் தான் இருக்கிறோம். எல்லோரும் இதே மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரிய குபேர வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேல ஒருவேளை உணவுக்கு சிரமப்பட்டவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இதே 6 அடி மண்ணில் தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். சக்கராத்துடைய நேரம் விடும் பொழுது அல்லாஹ்வுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது? யார் உன்னை காப்பாத்துவா? யாரை நீ அழைப்பாய்? நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து, நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொந்தங்கள், உன்னுடைய உறவுகள் என்னைய காப்பாத்திடுவான், என் நண்பன் வந்துருவான், என்னுடைய உறவினர்கள் வந்துருவாங்க, என் அப்பா அம்மா வந்துருவாங்க நினைக்கிறீங்கள? யார் உன்னை அந்த நேரத்திலே காப்பாற்றுவார்? அல்லாஹ்வுடைய இந்த கேள்வியை ஆழமாக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. சக்கராத்துடைய நேரம் வரும்பொழுது அடியானுடைய பரபரப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? திருமறையை புரட்டுங்கள். திருமறைக்கும் இன்றைக்கும் நமக்கு மிகப்பெரிய இடைவெளியாகிவிட்டது. திருமறையை புரட்டி பாருங்கள். திருமறையிலே அல்லாஹ் பேசுகிறான். அந்த நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே ஒரு அடியான் அடையும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவானா, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாடா ரப்பே, நான் விட்டு வைத்து வந்த அமல்களை எல்லாம் செய்துவிட்டு உன்னிடத்திலே வந்து விடுகிறேன். நிறைய செய்யணும் அப்படின்னு எனக்கு வாய்ப்பா கொடுத்த, எதையுமே செய்யாம ஷைத்தானுடைய நண்பனாக உலகத்திலே வாழ்ந்து விட்டு வந்து விட்டேன். இந்த நேரத்தில் இதை பார்த்த உடனேதான் எனக்கு புத்தி வந்திருக்கிறப்பே, எனக்கு நீ அவகாசம் கொடு, சாலிஹீன், நல்ல அமல்களை செய்துவிட்டு உன்னிடத்திலே வந்து விடுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தர போறதில்லை. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இப்பொழுது அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். யோசித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறோம்? மரணத்தை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாரு. நாம எப்படி மரணிக்க போறோம்? நிறைய பேருடைய சிந்தனை, நான் முஸ்லீமா இருக்கேன், என் பேர் அப்துல்லா, என் பேரு அப்பாஸ், இப்படி நீ பேரை வைத்திருக்கிறோம், நாம முஸ்லீமா தானே இருக்கிறோம், அல்லாஹ் வணங்கிட்டு தானே இருக்கிறோம், தொழுகிறோமே, ஜும்மாக்கு கரெக்டா போயிடுவோமே, ஒரு ஜும்மாவை விட மாட்டோமே. எல்லாம் பேசக்கூடிய நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த கபரில் நடக்கக்கூடிய நிகழ்வை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டு எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு இந்த இடத்திலே வானவர்கள் வந்து மையத்தை எழுப்பி அமர்த்தி கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விக்கு யார் இந்த உலகத்தில் இந்த மண்ணறையிலே பதில் சொல்வார்கள் என்று சொன்னால், உலகத்திலே உண்மையாலுமே அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியான முறையிலே பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையிலே அமைத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்திலே பதில் வரும். இந்த நேரத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம இடத்துல கேட்டா, உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ் அப்படின்றவோம். உன்னுடைய தூதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை முஹம்மது நபி என்று சொல்லிவிடுவோம். உன்னுடைய வேதம் என்ன? என்னுடைய வேதம் குர்ஆன் என்று சொல்லிவிடுவோம்.
ஆனால் அந்த இடத்துல கேட்கும் பொழுது நாம் எப்போ நமக்கு பதில் வரும் என்று சொன்னால் மலக்குமார்கள் கேள்வி எழுப்புவார்கள். மன் ரப்ப உன்னுடைய இறைவன் யார், மன் தீனு உன்னுடைய மார்க்கம் என்ன, மன் ரசூலி உன்னுடைய தூதர் யார், இதெல்லாம் நீ எங்கிருந்து அறிந்து கொண்டாய், எல்லா கேள்வியும் வைக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம உண்மை முஸ்லீமாக வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்மளால் பதில் சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய பதில் என்ன தெரியுமா, லா அதிரி லா அதிரி, எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. யோசித்துக் கொள்ளுங்கள், நாமளும் இதே இடத்தை சந்திக்கவிருக்கிறோம். மண்ணுக்கு மேலே நின்றுகிட்டு இருக்கிறோம். நாளை நம்மில் யார் மண்ணு கீழே என்று யாருக்கும் தெரியாது. அதை சந்திப்பதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹ் மறந்து, தூதரை மறந்து, குர்ஆனை மறந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனை அழைத்து, ஏண்டா இப்படி ஓடுற, அல்லாஹ் மறந்துட்டு ஓடுறியான்னு கேட்டா ஒற்றை பதில், குடும்பத்திற்காக ஓடுறேன். குடும்பத்தை கொடுத்ததும் அல்லாஹ் தானே. அன்பானவர்களே, திருமறை குர்ஆனை பாருங்கள். திருமறையிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் அபஸ என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நாளை மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபைதா ஜாதி சாஹ், மிகப்பெரிய ஒரு சப்தம் ஏற்படும். சத்தத்தை கேட்ட உடனேயே மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா, வயௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடி விடுவான். வ உம்மிஹி வ அபீஹ், தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட்டு ஓடி விடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனீஹ், தான் கட்டிய மனைவி, தான் பெற்றெடுத்த பிள்ளை எல்லோரையும் விட்டு ஓடிடுவான். ஏன் ஓடுறான் தெரியுமா, லிக்குல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமஇதின் ஷகனு யுக்னி, அந்த நாளினுடைய கடுமை அப்படி இருக்கும். பிள்ளை ஓடி வரும், மனைவி ஓடி வருவா, தாய் தகப்பன் ஓடி வருவார்கள். எல்லோரையும் பார்த்து வெறுண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் உலகத்தில் அது சாத்தியமா? ஆனா ஓடுவான். எப்ப தெரியுமா, மறுமையில ஓடுவான். பாப்பா அம்மா வந்து நம்முடைய நன்மையை கேட்டுருவாங்களோ, எம்புள்ள நன்மையை கேட்டுருவானோ, நம்முடைய நிலைமையே இப்படி இருக்கிறது. ஒண்ணுமில்ல, திருமறையிலே இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். இந்த உலகத்தில் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ நாளை மறுமையிலே அவர்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அடகு வைப்போம். அன்பானவர்களே, திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவா, என்னுடைய பிள்ளையை தூக்கி நீ நரகத்தில் போடு, என்னுடைய மனைவியை தூக்கி நரகத்தில் போடு, என்னுடைய தாய் தகப்பனை தூக்கி நரகத்தில் போடு, என்னுடைய சொந்தங்கள் வந்தங்கள் எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போடு ரப்பே, என்னை மட்டும் நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று சொல்லி அந்த மனிதன் அந்த நரகத்தை பார்த்தவுடன் புலம்புவான் என்று திருமறையிலே அல்லாஹ் பேசுகிறான். நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி நம்முடைய பயணம்? நம்மிடத்துல தொழுகையில் முறையான தொழுகை இல்லை. நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த முறையான தொழுகையில் நம்ம சரியாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சுபுடைய தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கம் பெருசில்லப்பா, தொழுகை தான் சிறந்ததுன்னு அழைப்பு கொடுக்கப்பட்டா அப்பதான் கம்பளி இழுத்து போச்சுவோம். மற்ற தொழுகைகள் எல்லாவற்றிலும் அலட்சியமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று அல்லாஹ் நம்முடைய ரூஹை கைப்பற்றி விட்டான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்ப்போம். அதற்கு சரியான இடமும் தருணமும் இதுதான் என்பதை யோசித்துக் கொண்டு இந்த இடத்திலே நின்று நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு, நாம யாருக்காவது ஏதாவது செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு, இந்த அம்மையாருக்காக இந்த இடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு கலைந்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.